வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு அகத்திப்பூ முட்டை பொரியல். அகத்திப்பூ உங்க எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பூ இது. அகத்தி கீரை இருக்குல்ல, அந்த கீரையோட அந்த மரத்தோட பூ தான் இது அகத்திப்பூ. ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பூ இது. இந்த ஆரோக்கியமான அகத்திப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஹெல்தியான அகத்திப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அகத்திப்பூ முட்டை பொரியலுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு அகத்திப்பூ எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 20 பூ பக்கமா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பூ யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பொரியல் ஓரளவுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும், சுருங்கி போயிடும். இந்த அகத்திப்பூ நம்ம வதக்கும் போது ஒரு 20 பூ பக்கமா நான் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நிறைய நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் போட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் பழுத்து இருக்குது, அதனால பரவாயில்ல. நீங்க நல்லா பச்சையா இருந்ததுன்னா பச்சை மிளகாய் போடுங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இதுக்கு காரத்துக்கு வந்துட்டு பெப்பரும் சேர்த்த போறோம். உப்பு பெப்பர் அதுவும் நம்ம சேர்த்த போறோம் மறுபடியும். இங்க பாருங்க, இதுதான் அகத்திப்பூ. இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அகத்திப்பூ, ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்துட்டு நம்ம அகத்திப்பூ பொரியல் பார்த்துருக்கோம். அப்பயே நான் இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தெரியாதவங்களுக்காக இப்ப திருப்பவும் சொல்றேன். இது வந்துட்டு இந்த அகத்தி கீரை இருக்குதுல்ல, அந்த கீரையோட பூ தான் இது அகத்திப்பூ. கீரையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அதே பெனிஃபிட்ஸ் இந்த பூலையும் இருக்கு. இந்த பூவோட இங்கிலீஷ் பேர் என்ன அப்படின்னா ஹம்மிங் பேர்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு பறவை மாதிரி இருக்குல்ல, அதனால அந்த பேர் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்க, ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு பறவை மாதிரி தான் இருக்குது, பார்க்கதா அழகா. இந்த பூல வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றுல புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணை ஆத்துறதுக்கு வந்துட்டு இந்த பூ வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நீங்க அனிமிக்கியா இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் லெவல்ஸ் வந்துட்டு, உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பூ வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு மெமரிக்கு கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ எக்ஸாம் டைம் நீங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த பூ கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி செஞ்சு கொடுங்க. வெறுமனே இந்த பூவை பொரியல் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படலாம். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்துட்டு முட்டை போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு காட்ட போறேன். முட்டை போட்டு செய்யும் போது உங்களுக்கு குழந்தைங்க வந்துட்டு அடம் பண்ணாம சாப்பிட்டுக்குவாங்க. இப்ப இந்த பூவை எப்படி கிளீன் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இந்த பூவோட இந்த காம்பு, இந்த உள்ள இருக்கிற இந்த மகரந்தம் இருக்குல்ல, இந்த பார்ட்டும் நமக்கு வேண்டியதில்லை. இந்த ஸ்டால்க் மாதிரி இருக்கிற பார்ட்டும் நமக்கு தேவையில்லை இந்த பூல. இப்ப நம்ம அதை எப்படி எடுக்கலாம்னா, இந்த பூவை புடிச்சிட்டு இந்த காம்பை வச்சு இப்படி எடுத்தீங்கனாலே இப்படி வந்துடுவீங்க பாருங்க. இந்த மாதிரி தனியா வந்துடும். இப்ப இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இது நமக்கு தேவையில்லை. உள்ளுக்குள்ளேயும் ஒரு இதழ்லையும் நீங்க எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு பூச்சி இருக்கலாம் இந்த இதழ்களுக்குள்ள, அதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். இப்ப எல்லா பூவையும் நம்ம வந்துட்டு கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி கத்தி வச்சு இப்படி சாப் பண்ணிக்கோங்க. இந்த பூ, இந்த வெள்ளைப்பூவை விட அந்த சிகப்பு கலர் பூ வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கிட்டத்தட்ட ஒரு பீட்ரூட்டோட கலர்ல இருக்கும், நல்ல பிங்க் பிங்கா இருக்கும். பார்க்கவே செமையா இருக்கும் அந்த பூ. ரொம்ப ரொம்ப அழகான பூ அது. இந்த பூ வந்துட்டு எல்லா பக்கமும் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இந்த பூ. பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா இதை அப்படியே ஃப்ரை பண்ணுங்க, முட்டையெல்லாம் போடாம. அதுவும் நல்ல டேஸ்டியா தான் இருக்கும். நம்ம கீரை பொரியல் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி லேசான ஒரு துவர்ப்போட இருக்கலாம். அந்த அகத்திப்பூ பொரியலோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு இந்த அகத்தி கீரை வந்துட்டு விற்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அகத்திப்பூ வந்துட்டு கொண்டு வந்து தருவாங்க. இல்லைன்னா இந்த உழவர் சந்தை மாதிரில வந்துட்டு இது கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம பூவா பார்க்கும்போது எவ்வளவு நிறைய இருந்தது, இப்ப நறுக்கினதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு கம்மியாயிடுச்சு. இன்னும் நம்ம வதக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் ஷ்ரிங்க் ஆயிரும், இன்னும் பாதியா ஷ்ரிங்க் ஆயிரும். இந்த பூ பார்க்க தான் நிறைய இருக்கும், நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் உங்களுக்கு பொரியல். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இந்த பேன்ல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகு உளுத்த பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்திடலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம் லேசா. இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த அகத்தி பூ சேர்த்திடலாம். அதுல
இது பார்க்கும்போது இப்போ நிறைய இருக்குது. இப்போ வதக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். இதை அப்படியே வதக்கிக்கலாம். இன்னொரு டிப்பு, இதில் உப்பு இப்போ சேர்க்காதீங்க. இது கொஞ்சம் வதங்கிட்டோம், அதுக்கப்புறமேட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்பயே உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது. இப்போ ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட பூ. இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். முட்டைக்கும் சேர்த்திக்கலாம். நம்ம 2 முட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பூ வந்துட்டு லைட்டாக வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா போதும், அதுலேயே இந்த பூ வந்துட்டு வதங்கிடும். இப்போ ஃப்ளேமை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம வந்துட்டு அகத்தி பூ போட்டு வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சீக்கிரமே வதங்கிடும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப சாஃப்டான பூ தான் இது. இப்போ என்ன செய்யலாம்னா, இதை ஒரு சைடுக்காக வந்துட்டு இந்த பூவை தள்ளிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு 2 முட்டை எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை நான் பிரேக் பண்ணி ஒரு பவுல்ல போட்டிருக்கேன். இப்போ அந்த முட்டையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இது லேசா ஸ்கிராம்பிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க உப்பு பொரியலுக்கு கம்மியா போட்டிருந்தீங்கன்னா இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முதலே சேர்த்து போட்டுட்டேன், அதனால அதுவே சரியா இருக்கும். இப்போ பாருங்க, பாதி அளவுக்கு வெந்துருச்சு நம்மளோட முட்டை. இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த பூவையும் இதோட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துறேன். நான் போட்ட பச்சை மிளகாய் வந்துட்டு ரொம்பவே காரம், அதனால கம்மியா பெப்பர் பவுடர் போடுறேன். நீங்க விருப்பப்பட்டா பச்சை மிளகாயை டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டு பெப்பர் மட்டுமே கூட போடலாம், அதுவும் நல்லா இருக்கும். பூவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. முட்டை நல்லா வெந்துச்சு பாருங்க, நம்மளோட பூவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அகத்தி பூவோட அவ்வளவுதான், நம்மளோட அகத்தி பூ முட்டை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஹெல்தியான அகத்தி பூ முட்டை பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.